வணக்கம், வெல்கம் டு போர்ப்பங்கு. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் எப்படி நான் 300 பாயிண்ட்ஸ் பிடிச்சேன் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக ரெண்டு ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான டாப்பிக்கை பற்றியும் வந்துட்டு குயிக்காக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ராடேக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் செல்லிங் யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் ஷார்ட் ஸ்ட்ராடல், ஒரு நாள் லாங் ஸ்ட்ராடல், ஒரு நாள் டைரக்ஷனல், ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பேஸ்டு பண்ணி எடுங்க, இல்லை பேட்டர்ன் பிரேக் அவுட் வச்சு எடுங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் நீங்கள் தனியாக நேக்கடாக செல் பண்ணுங்கள், நேக்கடாக பை பண்ணுங்கள், ஹெட்ஜேம் போட வேணாம். என்ன பண்ணாலும் அந்த பர் டேக்கு என்ன ரிஸ்க் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கோங்க. அந்த ரிஸ்க்கு உங்கள் மனசில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியர் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும் மார்க்கெட்டில். அந்த வியூக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு உட்காந்துட்ருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கிளியராக எனக்கு வியூ தெரியுது அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆனால் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை தைரியமாக எடுக்க தோணும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்னோடய வியூ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி நான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே 9:20க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய லெவல் பார்த்திங்கன்னா வந்தோன்னே 4300 புட். இந்த லெவல் நான் டெலிகிராம்லேயும் போட்டேன். எந்த ஹெட்ஜுமே இல்லாமல் நான் 9:21க்கு உங்களுக்கு 523 ருபீஸ்க்கு நேக்கடாக செல் பண்ணிட்டேன். ஸோ இது செல் பண்ணிவிட்டு என்னோடய ரிஸ்க் பர் டே அப்படிங்கும்போது 2% ஆஃப் த கேபிட்டல் வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 2000 20,000 ரிஸ்க், 1 lakhனா 2000 ருபீஸ். ஸோ 2% ஆஃப் த கேபிட்டலுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த பொசிஷன் கொஞ்சம் லாஸ்க்குள்ளே போகுது அப்படிங்கும்போது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கவுண்டர் பொசிஷன் எடுங்க. எல்லா ஃபைட்டும் என்ன ஃபயர் ஃபைட்டிங் பண்ணாலும் அந்த MTM 2000 1750 அந்த இடம் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி அந்த ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தொடாதீங்க. சரி, இல்லை என்னால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த டீஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கன்சோலில் போனீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டை. ஸோ அதுவும் கூட நீங்கள் பண்ணிக்கங்க. பட் ரிஸ்க்கை பார்த்துட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஒரு ஆளை மானிட்டர் பண்ண வைங்க. அவங்க வந்துட்டு உங்களை இது பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கங்க. ஏன்னா சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த லாஸை திருப்பி ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிவிட்டு, ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷன் எடுத்துட்டான் உங்களுக்கு, அப்படியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிட்டே நான் கடைசியில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிக் ஃபால். அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது நான் வந்துட்டு கரெக்டாக இந்த ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்துருந்தது. 7000 இது கிட்டத்தட்ட 11,000 ஓவரால் ப்ராஃபிட் இருந்தது. பட் 7000 நான் சப்போஸ் ட்ரையல் பண்ணல அப்படின்னா நான் 523க்கு எடுத்தேன். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் டேயில் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 684க்கு நான் எடுத்ததை விட உங்களுக்கு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் பார்த்திங்கன்னா 140 பாயிண்ட் 160 பாயிண்ட் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு 140 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு ட்ரையலிங் மெத்தட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்தெந்த இடத்துல ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வருது, ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துன்னு வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை தக்க வச்சுட்டே இருக்கணும். ஓவரால் ரிஸ்க்கும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டையும் ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு, ஒன்று பர் டே ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அஸ்லாங்கஸ் உங்களுக்கு நல்ல டைரக்ஷன் தெரியுது, இல்லை ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது எடுக்கும்போது 2000 ரூபா தைரியமாக ரிஸ்க் எடுங்க. ஏன்னா அன்றைக்கி அதுக்கு நம்ம கையில் ஒன்று தான் இருக்குது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ப்ராஃபிட் தராது மார்க்கெட். பட் எல்லா நாளும் ப்ராஃபிட் கொடுக்காமல் இருக்க முடியாது மார்க்கெட்னால. ஒவ்வொரு நாள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாங் டேர்மில் கண்டிப்பாக சஸ்டைன் ஆகிடலாம். ஏன்னா ரிஸ்க்கை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டீங்க. உங்களோட பேக் ஆஃபீஸ் பார்க்குறீங்க, ஒவ்வொரு நாளும் சின்ன ரிஸ்க், ஒரு 1000 ஒரு 2000, ஆனால் ப்ராஃபிட் வரும்போது 10,000 20,000 அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 months 2 months டைம் ஃப்ரேமில் உங்களோட ட்ரேடிங் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா,
பேட்டர்னை பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேட்டர்ன் இந்த சிம்பிள் பேட்டர்ன் இதுதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஒரு 2500 ரிஸ்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வந்துட்டு நமக்கு இதாக இருக்கும். இந்த ரிவர்சல் பேட்டர்னில் உங்களுக்கு டபுள் டாப் பேட்டர்ன் தான் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. இது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேட்டர்னை நல்லா தரோவாக பாருங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பேட்டர்ன். நானே பார்த்திங்கன்னா பார்த்து என்னோடய வியூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால நான் வந்துட்டு சரியாக பேட்டர்ன் பார்த்திங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு விட்டுட்டேன். இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவது எடுத்துருக்கணும். 40,086 இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமாவது எடுத்துருக்கணும். அதுவும் நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தட்டி விடுங்க, நான் டெலிகிராமில் போடுறேன். இதுதான் எம் பேட்டர்ன். உங்களுக்கு டபுள் டாப், இது 2 டாப்பும் சேமாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளான பேட்டர்ன். இதைப்படி நம்ம இன்றைக்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா இருந்த ப்ரீமியம்லாம் ஒரு 200 ரூபா போயிருந்தது. சப்போஸ் 500 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய்க்கு சேர்ந்து 2500 தான் ரிஸ்க்கு. பட் உங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நான் வந்துட்டு என்னோடய டெஸ்க்டாப்லேயே வச்சுருக்கேன். என்ன பேட்டர்ன்? டபுள் டாப் வந்துட்டு இது சிம்பிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்து இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிடிக்க முடியல. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ரைசிங் வெஜ், இந்த பேட்டர்ன் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள். பேட்டர்ன் படி நெக்லைன் கிட்ட பிரேக் ஆகுது, கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ரெட் கேண்டில் போடுறான் அப்படின்னா தைரியமாக நம்ம ரிஸ்க் நமக்கு தெரியும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஒரு எவ்வளோ பர் டே ரிஸ்க் அப்படின்னு. அந்த ரிஸ்க்குள்ளே குவான்டிட்டியை பொசிஷன் சைஸிங் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்லேயும் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டபுள் டாப் தெரியும். எந்த இடத்துலன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் டபுள் டாப். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பேட்டர்ன் எம் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்ம் ஆயிடுது. இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸ்பிரிடி அன்றைக்கெல்லாம் நல்ல மொமெண்டம் கொடுப்பான். ஓகே, இதுதான். இன்னொன்று நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக வியூ இதுலேயே போட்டிருப்பேன். நான் வந்துட்டு இன்ஸ்டியூஷனல் ஜோன்ஸ் எங்கெங்கே வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சனால திருப்பி இது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணப்போ நான் வந்துட்டு என்னோடய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேட்டர்ன் நல்லா தரவு பண்ணுங்கள். ரிஸ்க்கை பர் டே 2000 வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு மேலே எஃப்என்ஓ டீஆக்டிவேட் பண்ணுங்கள், இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை மானிட்டர் பண்ண வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து இது வச்சு இது பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் சர்வை பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ஒரே நாளில் 10,000 20,000 லாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் 1000 ரூபா 2000 ரூபா எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேடிங் இதே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட்டை முக்கியமாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களும் சரி, உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா, ஓகே பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ சப்போஸ் இந்த பேட்டர்ன் படி நான் 1 lakh வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த எம் பேட்டர்ன் படி இப்போ இந்த டைம் பாருங்கள் 145 40,080 பிரேக் பண்ணி இந்த நெக்லைனை 145க்கு ஒரு பக்கத்து ஸ்ட்ரைக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 39,800 ஒரு 5 ரூபா இருக்கிற ப்ரீமியம் பார்க்கலாம். 39,800 பார்த்திங்கன்னா புட். ஸோ எஃப்என்ஓவில் மட்டும்தான் உங்களுக்கு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா எங்கேயோ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் போகும். தப்பாக பண்ணிட்டீங்க கண்டிப்பாக சில நாள் நம்ம தப்பாக, எல்லா நாளும் நம்ம வந்துட்டு ரைட் பண்ண கரெக்டாக நம்மளோட வியூ இருக்காது. எவ்ரிடே வியூ எடுங்க. அது தப்பாச்சு அப்படின்னா ரிஸ்க். எல்லா நாளும் கண்டிப்பாக உங்கள் வியூ தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துங்க. இப்போ பார்த்துங்க 130க்கு உங்களுக்கு 7 ரூபா இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 209 ரூபா வந்துட்டு போயிருக்கு. ஸோ ஒரு 7 ரூபாய்க்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு எவ்வளோ? 7 ரூபா வாங்குறதுக்கு 7 இன்ட்டு ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 7 × 25 ஒரு லாட்டு, 7 2s are 14, ஒரு 150 200 தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். 2,500 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 200 பாயிண்ட் போயிருக்கு, ஒரு 5,000 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கும். இதே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 500 குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா 200 பாயிண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ பேட்டர்ன் தான் ஃபுல்லாக எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் பார்த்தா மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதாக இருக்கும். இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது ட்ரேட் பண்ணுறேன், அந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குது. ஸோ பேட்டர்ன் வந்துட்டு நல்லா தரோவாக பார்த்துக்குங்க. டெய்லியும் பார்த்துட்டே இருங்க. ஒரு போஸ்டர் வாங்கி ஒட்டிக்குங்க. வீட்டில் ஒட்டியிருக்கேன் நான் வந்துட்டு, அதை டெலிகிராமில் நான் ஒட்டினதை வந்துட்டு உங்களுக்கு இதில் போடுறேன். ஸோ புதுசாக இருக்கவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கங்க. நான் முக்கியமான அப்டேட்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போடுவேன். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் இன்னும் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட
ட்ரைனிங் கோர்சஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். எப்படி வந்துட்டு மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா கோர்ஸஸும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.